வெல்கம் டு JM Students Education. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12th Standard Accountancy Chapter 3. இதில் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் பார்த்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கில் 3 மெத்தட் இருக்கு. டைரக்ட் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஸோ இதில் ஆவரேஜ் பீரியட் மெத்தட் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஈக்குவல் டு total amount of drawing made during the year into rate of interest per annum into average period by 12. இப்போ இந்த இடத்துல நமக்கு மற்றதெல்லாம் சம்ல கொடுத்துருவாங்க. இந்த ஆவரேஜ் பீரியட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆவரேஜ் பீரியட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆவரேஜ் பீரியட் ஈக்குவல் டு number of month from the date of the first withdrawal to the end of the year plus number of month from the date of last withdrawal to the end of the year divided by 2. இதான் நமக்கு ஆவரேஜ் பீரியட். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவரோட பிசினஸ்ல இருந்து மந்தோட பிகினிங்ல டிராயிங்ஸ் எடுத்துக்கிறார். ஒரு அமௌண்ட் என்ன பண்றாரு, டிராயிங்ஸா எடுத்துக்கிறாருன்னு சொன்னா, நம்பர் ஆஃப் த மந்த்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வித்ரா, பிகினிங் ஆஃப் த மந்த்ல எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ ஜான்வரியில அவர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாமா, ஜான்வரி 1 எடுத்துப்பாரு. அப்போ ரிமைனிங் மந்த் அட் த எண்ட் ஆஃப் த இயருக்கு மீதி எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு, 12 மந்த்ஸ் இருக்கு. லாஸ்ட் வித்ட்ராவல் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் தி இயருக்கு எவ்வளவு மந்த் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப லாஸ்ட் வித்ட்ராவல் எப்ப எடுப்பாரு, டிசம்பர் 1 எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாமா. இப்போ டிசம்பர் 1 எடுத்தனால டிசம்பர் முழுக்க இருக்கு. அப்ப லாஸ்ட் வித்ட்ராவலுக்கு அப்புறம் எத்தனை மந்த் இருக்கு, 1 மந்த் இருக்கு. இப்போ 12 plus 1 divided by 2. இப்போ 12 plus 1 divided by 2 னா 13. 13 divided by 2 6.5. அப்ப ஆவரேஜ் பீரியட் எவ்வளவு, 6.5. இதே பிகினிங் ஆஃப் த குவார்டர்லி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப குவார்டர்னா 1 இயருக்கு எத்தனை குவார்டர், 4 குவார்டர்ஸ் இருக்கு. ஒரு குவார்டருக்கு அப்ப எத்தனை மந்த்ஸ், 3 மந்த்ஸா பிரிக்கலாமா. சோ இங்கேயும் பிகினிங் ஆஃப் எவ்ரி குவார்டர்னா குவார்டரோட ஸ்டார்டிங்ல அவர் எடுத்துருவாரு. அப்ப ஜான்வரியில அவர் என்ன பண்றாரு, எடுத்துட்டாருன்னா ரிமைனிங் எத்தனை மந்த்ஸ் இருக்கு, 12 மந்த்ஸ் இருக்கு. ஓகேவா. பிளஸ் லாஸ்ட் குவார்டர் எப்போ வரும், அக்டோபர் 1ல அவர் எடுப்பார். லாஸ்ட் 3 மந்த்ஸ் இல்லையா. இப்போ அக்டோபர் 1லயே அவர் என்ன பண்ணுவாரு, அமௌண்ட் எடுத்துருவாரு. இப்ப ரிமைனிங் மந்த் எத்தனை இருக்கு, 3 மந்த்ஸ் இருக்கு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்ப பிளஸ் 3 divided by 2. இப்போ 12 plus 3 divided by 2 எவ்வளவு, 12 plus 3 15, 15 by 2 எவ்வளவு, 7.5. இப்போ குவார்டர்லி பிகினிங் ஆஃப் எவ்ரி குவார்டர்லின்னு சொன்னா ஆவரேஜ் பீரியட் எவ்வளவு, 7.5. இதே மாதிரிதான் ஹாஃப் இயர்லி. நம்ம ஒரு வருஷத்தை 2 ஹாஃப் இயர்லியா பிரிக்கலாம் இல்லையா. பிகினிங் ஆஃப் த ஹாஃப் இயர்லி அவர் எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் மந்த்ஸ் 12 இருக்கும். செகண்ட் வித்ட்ரா அவர் எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் மந்த்ஸ் எத்தனை மந்த் இருக்கும், 6 மந்த் இருக்கும் இல்லையா. ஏன்னா ஹாஃப் இயர்லினா அவர் என்ன பண்ணுவாரு, ஜூலை ஃபர்ஸ்டே எடுத்துருவாரு. இப்போ ரிமைனிங் எத்தனை மந்த் இருக்கும், 6 மந்த் இருக்கும். அப்போ 12 plus 6 divided by 2. இப்போ 12 plus 6 18, 18 divided by 2 9. அப்போ பிகினிங் ஆஃப் எவ்ரி ஹாஃப் இயர்லின்னு சொன்னா நமக்கு என்ன வருது, 9 ஆவரேஜ் பீரியட். இந்த மாதிரி தான் நம்ம பிகினிங் ஆஃப் த எவ்ரி மந்த் அண்ட் மிடில் ஆஃப் த எவ்ரி மந்த், எண்ட் ஆஃப் த எவ்ரி மந்த்துக்கும் நம்ம ஆவரேஜ் பீரியட் என்னன்னு இதே மெத்தட்ல தான் கால்குலேட் பண்றோம். ஸோ இது ஒரு டேபிளா நம்மளுடைய புக்ல இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இதை ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் நம்மளால இந்த ஆவரேஜ் பீரியட் சம்ஸை நம்மளால போட முடியும். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லி தரேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உட்காந்து நம்ம இந்த ஆவரேஜ் பீரியட் கால்குலேஷன் உட்காந்து போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால இந்த டேபிளுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் பீரியட் நம்ம அட் த பிகினிங், இன் த மிடில், அட் த எண்ட். ஓகேவா. பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்னா நம்ம டிஃபரன்ஸ் 0.5ன்னு வச்சுக்கலாம். டிஃபரன்ஸ் எவ்வளவு வச்சுக்கலாம், 0.5. குவார்டர்லிக்கு நம்ம டிஃபரன்ஸ் 1.5ன்னு வச்சுக்கலாம். ஹாஃப் இயர்லிக்கு டிஃபரன்ஸ் 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஸை முதல் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். எவ்ரி மந்த் கொடுத்தாலும் சரி, குவார்டர்லி கொடுத்தாலும் சரி, ஹாஃப் இயர்லி கொடுத்தாலும் சரி, இந்த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த், மிடில் ஆஃப் எவ்ரி குவார்டர்லி, மிடில் ஆஃப் எவ்ரி ஹாஃப் இயர்லின்னு சொன்னா அதோட ஆவரேஜ் பீரியட் 6 தான். இது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மிடில் ஆஃப் சொன்னாங்கன்னா அதோட ஆவரேஜ் பீரியட் என்னது, 6. ஓகேவா. இப்போ மந்த்லிக்கு வருவோம். மந்த்லி டிஃபரன்ஸ் 0.5வா. பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்ன்னு சொன்னா 0.5 ஆட் பண்ணுங்க, அப்போ 6.5. எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்னா 6ல இருந்து 0.5 மைனஸ் பண்ணுங்க, அப்போ 5.5. ஓகே, இது மந்த்லிக்கான ஷார்ட்கட். ஓகே, மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்ன்னு சொன்னா 6. அப்போ பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்ன்னு சொல்லும்போது 0.5 ஆட் பண்ணணும், அப்போ 6.5. எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் சொன்னா 0.5 மைனஸ் பண்ணணும், அப்போ 5.5. ஸோ இதே மாதிரி இப்போ குவார்டர்லிக்கு வரலாம். இந்த மிடில் ஆஃப் எவ்ரி குவார்டர்லின்னு சொன்னா 6. குவார்டர்லி டிஃபரன்ஸ் 1.5 சொன்னோமா. ஸோ பிகினிங் ஆஃப் எவ்ரி குவார்டர்லி சொல்லும்போது 1.5 ஆட் பண்றோம்,
ஆட் பண்ணா 7.5. எண்ட் ஆஃப் எவ்ரி குவார்டர்லின்னு சொல்லும் போது 1.5 மைனஸ் பண்றோம். இப்போ 6ல இருந்து 1.5 மைனஸ் பண்ணா 4.5. அதே மாதிரி ஹாஃப் இயர்லிக்கு டிஃபரன்ஸ் 3. மிடில் ஆஃப் எவ்ரி ஹாஃப் இயர்லின்னு சொன்னா அதோட ஆவரேஜ் பீரியட் 6. இப்போ பிகினிங் ஆஃப் எவ்ரி ஹாஃப் இயர்லின்னு சொல்லும் போது 3 என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 6ஓட 3 ஆட் பண்ணா 9. எண்ட் ஆஃப் எவ்ரி ஹாஃப் இயர்லின்னு சொன்னா 3 மைனஸ் பண்ணும். அப்ப 6ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 3. இந்த டேபிளை இப்படி நம்ம ஒரு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுட்டா எக்ஸாம்ல நமக்கு போடுறது ஈஸியா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், மந்த்லினா டிஃபரன்ஸ் 0.5, குவார்டர்லினா டிஃபரன்ஸ் 1.5, ஹாஃப் இயர்லினா டிஃபரன்ஸ் 3. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மிடில் இருந்து 6ல இருந்து பிகினிங்னா டிஃபரன்ஸ் ஆட் பண்றோம், எண்ட்னா டிஃபரன்ஸை மைனஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம சம் நம்பர் 16 பார்க்கலாம். Kavita is a partner in a firm. She withdrew rupees 2,500 per month regularly. Interest on drawing is charged 4% per annum. Calculate interest on drawing using average period. So interest on drawing எந்த மெத்தட்ல போட சொல்லிருக்காங்க? Average period மெத்தட்ல போட சொல்லிருக்காங்க. If she draws, first condition கொடுத்திருக்காங்க, at the beginning of every month, second in the middle of every month, third at the end of every month கொடுத்திருக்காங்க. So இதுக்கு தான் நம்ம கால்குலேஷன் போட போறோம். ஸோ முதல் என்ன பண்ண போறோம், 2,500 per month ரெகுலர்லி சொல்லியிருக்காங்களா, நம்ம இயர்லிக்கு தான் போடணும். அப்போ பர் மந்த்னு கொடுத்தாலே நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும், 12 ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இருக்கு. அதனால இந்த 2,500 முதல்ல 12 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங். இப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங் எவ்வளவு எழுத போறோம், 2,500 into 12. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை கண்டிப்பா போடணும். இதை போடாம 2,500 வச்சு போட்டீங்கன்னா சம் இஸ் ராங். பிகாஸ் பர் மந்த்துக்கு தான் 2,500, நமக்கு இயருக்கு வேணும். ஸோ 2,500 into 12, 30,000. ஓகே, அடுத்தது the beginning of every month formula எழுதிக்கலாம். Interest on drawing equal to total amount of drawing into rate of interest into average period by 12. 30,000 into 4/100 into இது வந்து beginning of every month, beginning, middle, end. சரியா? மிடில்னாலே நமக்கு எப்பவுமே 6. இப்போ இது வந்து மந்த் தான். பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த், எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மந்த்னா டிஃபரன்ஸ் அளவு 0.5. பிகினிங்னா 0.5 ஆட் பண்ணணும், 6.5. எண்ட்னா 0.5 மைனஸ் பண்ணுவோம், 5.5. இதுதான் ஆவரேஜ் பீரியட். கரெக்டா? இப்போ நமக்கு இது பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆவரேஜ் பீரியட் அளவு 6.5. ஸோ 6.5 by 12. இது நம்ம கேன்சல் பண்றோம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இங்க நமக்கு 4 டேபிள்ல 12 வந்து 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இங்க 3 இருக்கு, இங்க 300 இருக்கு, கேன்சல் பண்ணா 100. 100 into 6.5 மல்டிப்ளை பண்ணோம்னா 650. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். செகண்ட், in the middle of every month. ஓகே, in the middle of every monthனா ஆவரேஜ் பீரியட் எவ்வளவு, 6. அப்ப ஆவரேஜ் பீரியட் வந்து எவ்வளவு, 6. இப்போ 30,000 into 4/100 into 6/12. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இங்க 4 டேபிள்ல 12 வந்து நமக்கு 3 டைம்ஸ், இங்க 300 கேன்சல் பண்ணா 100. 100 into 6 600. இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் எவ்வளவு, rupees 600. at the end of every month இங்க ஆவரேஜ் பீரியட் எவ்வளவு, 5.5. 30,000 into 4/100 into 5.5 divided by 12. ஸோ கேன்சல் பண்ணா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இங்க இதை கேன்சல் பண்ணா 300 கேன்சல் பண்ணா 100. 100 into 5.5, 550 rupees. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். புரிஞ்சுதா? That's it. Thank you.